ஹே காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பேச்சுலர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பேச்சுலரோ இல்லை அப்படின்னா நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பிரியாணி செய்ய கற்றுக்கிறேன் செய்ய போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஆளாக இருந்தால் ஸோ நம்ம போகிறோம்னா பிரியாணி செய்ய போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை. ஸோ ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம செய்ய போகிறோம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போவோம். ஸோ நம்ம கடைக்கு போயிட்டு ஸோ பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு தென் பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்னெல்லாம் வாங்குகிறேன், என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். தென் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ என்ன பண்ணுவோம், சேர்ந்து பிரியாணி செய்வோம். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடில் வந்து கற்றுக்க போகிறோம், ஸோ செய்ய போகிறோம். ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற நீல்கிரிஸ் தான் போயிட்டுருக்கோம். ஸோ நீல்கிரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு 5 minutes ஸோ ட்ரைவ் பண்ணி போனால் பக்கத்தில் இருக்குது. ஸோ நீல்கிரிஸ் போயிட்டு நம்ம தேவையானதை வாங்கிட்டு வீட்டுக்கு வருவோம். காய்ஸ், ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம தேவையானதை வாங்கிட்டு வந்துட்டோம். என்ன ப்ரோ தேவையானதை வாங்கிட்டு வந்துட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று காமிக்கிறீங்க யோசிப்பீங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இதெல்லாம் சமைக்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து குக்குடு வெட்டிங் பாய் பிரியாணி ஸோ கிட்ட சமைக்க போகிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ மசாலா, இன்னும் பார்த்தீங்கன்னா ரைஸு, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சீசனிங் ஆயில். ஸோ அவங்களே பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துட்றாங்க. ஸோ அதை வந்து அதை யூஸ் பண்ணி நம்ம சமைக்க போகிறோம். ஸோ ரொம்ப ஈஸி தான். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஈஸினா நம்ம இந்த வெஜிடபிள்ஸ் வந்து கட் பண்ண தேவையில்லை. அந்த பார்த்தீங்கன்னா வந்து தேவையான காய்கறிகள் அதெல்லாம் எதுவுமே நம்ம என்ன பண்ண தேவையில்லை. இந்த ஸ்பைசஸ்லாம் எதுவுமே வந்து எதுவும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண அவசியம் இல்லை. ஸோ அவங்களே எல்லாமே ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை ட்ரை பண்ணி சாப்பிட போகிறோம். ஸோ ஏற்கனவே நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஏற்கனவே இப்போ தான் ட்ரை பண்ணி சாப்பிட்ருக்கேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அகெயின் ஸோ உங்களுக்காக ஸோ வந்து நீங்கள் பேச்சுலராக இருக்கீங்க இல்லை அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பிரியாணி செய்ய கற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இந்த கிட் வந்து ரொம்ப யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க போயிட்டு நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இதில் நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வெட்டிங் பாய் பிரியாணி பேஸ்ட்டு, இன்னும் ஒரு சீசனிங் ஆயில், இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரைஸ் கொடுத்துருக்காங்க. ரைஸோட குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. பட் பார்ப்போம், சமைச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்றது. ஓகே, 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு ரைஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. பட் இது 3 பேருக்கு வருமா எனக்கு டவுட்டாக இருக்குது. பார்ப்போம். காய்ஸ், ஃபஸ்ட் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வாங்கிட்டு அந்த சிக்கன் என்ன பண்ண போகிறோம், வாஷ் பண்ண போகிறோம். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ நான் வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா வந்து 2 பேர் சாப்பிட்ற குவான்டிட்டியில் மட்டும் தான் வாங்கியிருக்கேன். ஸோ 100 ரூபாய்க்கு மட்டும் தான் சிக்கன் வாங்கியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் நல்லா வாஷ் பண்ணிவிடுவோம். ஸோ வாஷ் பண்ணும்போது ஸோ முடிஞ்சால் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் நீங்கள் மஞ்சள்தூள் போட்டு வாஷ் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் நல்லா க்ளீனாக இருக்கும். சிக்கனை வந்து வாஷ் பண்ணியாச்சு. நம்ம என்ன பண்ண போறோம்னா வந்து ரைஸை வந்து இதில் போட்டு ஊற வச்சுருவோம். அளந்து நம்ம இதில் போட்டு சோக் பண்ணிடலாம். ஸோ ஏன் அளந்து ஊற்றுறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்போ தான் தண்ணி ஊற்றுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம எந்த கிளாஸில் வந்து நம்ம அளந்து போடுறோமோ அதே கிளாஸில் நம்ம தண்ணி ஊற்றுறதுக்கு ரொம்ப
ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட் நம்ம ரைஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ வாஷ் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே ஊற வச்சுருவோம். ரைஸை ஊற வச்சுட்டு ஓகே வாஷ் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான் காய்ஸ், நம்ம வந்து ரைஸை வந்து நல்லா வாஷ் பண்ணியாச்சு. ஸோ இது என்ன பண்ணுவோம் அப்படி நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 20 மினிட்ஸ் அப்படி விட்டுடலாம். 20 minutes later. ஓகே காய்ஸ், ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ சமைக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே காய்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ கொஞ்சமாக லைட்டாக எண்ணெய் மட்டும் ஊற்றிப்போம். ஆல்ரெடி மசாலாவில் எண்ணெய் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ எண்ணெய் நல்லா ஃபஸ்ட்டு சூடாகட்டும். தென் சூடானதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம், மசாலாவை போடுவோம். மசாலா பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்குது. ஸோ ஸ்மெல் நல்லா இருக்குது, பிரியாணி ஸ்மெல் அப்படியே வருது. ஸோ காய்ஸ், ஸோ எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா சூடாகிருச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம மசாலா போட்டுடலாம். மசாலா போட்டாச்சு. ஸோ மசாலா நல்லா என்ன பண்ணுவோம், நம்ம இந்த ஓரளவுக்கு இந்த பிளாஸ்டிக் ஸ்மெல் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா சூடாக சுக்கார வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், நல்லா வதக்கிப்போம். ஸோ நல்லா வதக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மசாலா போட்ட உடனே ஸ்மெல் வருது, நல்லாவே வருது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் தான் போட போகிறோம். என்ன பண்ணுவோம், சிக்கன் போட்டுக்கலாம். ஸோ சிக்கன் பார்த்தீங்கன்னா போட்டாச்சு. ஸோ நல்லா என்ன பண்ணுவோம், மசாலாவை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ஸோ காய்ஸ், ஸோ சிக்கனை நம்ம என்ன பண்ணுவோம், நல்லா வதக்கிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மசாலாலாம் பார்த்திங்கன்னா சிக்கனில் நல்லா ஃப்ளேவர் ஆகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், வதக்கிப்போம்.
ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து சிக்கனில் வந்து தண்ணி ஊற்ற போகிறோம். ஸோ நம்ம எடுத்து தண்ணி அளவு பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம 1.5 கப்பு அரிசி 1.5 கிளாஸ் அரிசி போட்டிருக்கோம். ஸோ 3 கிளாஸ் தண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்திருக்கோம். ஸோ வந்து சிக்கன் பார்த்திங்கன்னா வந்து நல்லா ஓரளவுக்கு தண்ணி கொதிக்கிற அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சுருவோம். தண்ணி கொதிக்க வச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா சிக்கனை பார்த்திங்கன்னா வந்து நல்லா கொதிக்க விட்டுருவோம். தண்ணி ஊற்றியாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா சிக்கன் நம்ம நல்லா கொதிக்க விட்டுருவோம். ஸோ கொதிச்சதுக்கப்புறம் ரைஸ் போடுவோம். இந்த மாதிரி லைட்டாக வந்து உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, உப்பு கொஞ்சம் பார்த்திங்கன்னா லைட்டாக கம்மியாக தான் இருக்குது. ஸோ லைட்டாக வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, உப்பு கரெக்டாக இருக்குது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இந்த குழம்ப கொதிக்க வச்சுருவோம். ஓகே கைஸ், ஸோ கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா தட்டை போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இது கொதிக்கிற வரைக்கும் நம்ம தட்டை போட்டு மூடி வச்சுருவோம். A few minutes later. கைஸ், ஆக்சுவலி நான் வந்து நல்லா கொதிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா வந்து ஸ்மெல்லு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த பாய் பிரியாணி, ஸோ வந்து அந்த ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே வந்து வருது. ஸோ பார்ப்போம். பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாவே கொதிச்சிருச்சு. ஸோ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரைஸ் போட போகிறோம். ஸோ சிக்கன் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு 50% மேலே பார்த்தீங்கன்னா வந்து நல்லா வெந்துருச்சு. காய்ஸ், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரைஸ் தான் வந்து போட போகிறோம். ஸோ 20 மினிட்ஸ் நம்ம ரைஸை பார்த்தீங்கன்னா அப்படின்னா வந்து சோக் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ ஊற வச்சுருந்தோம். அந்த ரைஸை வந்து போட்டுக்கலாம். ஓகே, ரைஸை வந்து போட்டாச்சு. ஸோ லைட்டாக நம்ம என்ன பண்ணுவோம், ரைஸ் உடையாத அளவுக்கு கிண்டி விட்டுக்கலாம். ஏன்னா வந்து ரைஸ் உடஞ்சிடக்கூடாது. ஸோ அதனால் ரைஸ் உடையாத அளவுக்கு நம்ம வந்து கிண்டி விட்டுருவோம். ஸோ காய்ஸ், நம்ம வந்து ரைஸ்லாம் போட்டாச்சு. ஸோ வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 70% பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாயில் ஆகட்டும். பாயில் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து தம் பிரியாணி தான் பண்ண போகிறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா குக்கரில் வந்து எனக்கு அவ்வளோ பண்ண தெரியாது. ஸோ அதனால் வந்து நம்ம தம் பிரியாணி தான் பண்ண போகிறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து கொதிச்சு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகட்டும். ஒரு 50% மேலே வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், தம் போடுவோம். ஆக்சுவலி வந்து சமைக்கிற லேடிஸ் இல்லை வந்து கேர்ள்ஸ் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். ஏன் அப்படின்னா வந்து சமைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ வந்து அந்த சூட்டில் நின்று அந்த பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ எஃபோர்ட் போட்டு சமைச்சு, அது மட்டும் இல்லாமல் அதை சாப்பிடும்போது எல்லாருக்கும் பிடிக்கணும். அதெல்லாம் இதனால அதனால குறை சொல்லுவாங்க. அதெல்லாம் தாங்கிட்டு ஸோ வந்து இதெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து உங்களுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். ஸோ வந்து இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் கேர்ள்ஸுக்கு வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப் போட்டுருங்க. இல்லை அப்படின்னா ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க.
ஸோ பிரியாணி பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 60% பார்த்தீங்க அப்படின்னா குக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து தம் தான் போட போகிறோம். ஸோ தண்ணியெலாம் ட்ரை ஆகிடுச்சு, ஆல்மோஸ்ட் ட்ரை ஆகிடுச்சு. நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ வந்து தம் போட போகிறோம். ஸோ தம் போட்டுடலாம். பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம தம் போட்டாச்சு. ஸோ ஏன் தம் போட்டிருக்கோம் அப்படின்னா வந்து எனக்கு வந்து குக்கரில் வச்சு போடணும் அப்படின்னா ஒன்று தண்ணி அதிகமாகிடும், அப்படி இல்லை அப்படின்னா வந்து அடியில் தீஞ்சிரும். ஸோ அதனால் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படி தம் போட்டிருக்கோம். ஸோ வந்து இது ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நம்ம என்ன பண்ணுவோம் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். One eternity later. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தம்மை பிரிக்க போகிறோம். ஸோ நம்ம தம் எடுக்க போகிறோம், பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஓ வாவ். ஸோ அவங்க கொடுத்த அந்த சீசனிங் ஆயில் அதில் ஒன்று பண்ண இதில் ஊற்றிடுவோம். இதில் ஊற்றியாச்சு. ஸோ எப்படி இருக்குண்டா பார்ப்போம். ஓகே, ஸோ ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. நம்ம என்ன பண்ணுவோம், சாப்பிட ஆரம்பிக்கலாம். ஸோ வாங்க ஆரம்பிக்கலாமா? எல்லாமே ரெடி. ஸோ வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஐ திங்க் நல்லா நினைக்கிறேன். ஸோ முட்டையும் நம்ம வச்சுருக்கோம். ஸோ வந்து ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்து லைட்டாக வந்து குழஞ்சிருச்சு. ஏன்னா வந்து தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ரைஸ் மட்டும் வந்து லைட்டாக குழஞ்சிருக்கு. பட் நீங்கள் வைக்கும்போது கரெக்டாக வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கல்யாணத்தில் வந்து ஒரு பாய் பிரியாணி ஒரு கடையில் போய்ட்டு நம்ம வாங்கி சாப்பிட்ற மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்குது, நல்லாவே இருக்குது. ஸோ டேஸ்ட் நல்லாயிருக்கு, டேஸ்ட் வைஸ் குட், நல்லாயிருக்கு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த பிரியாணி வாங்கி ஒரு நாள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ஸோ எப்படி இருக்குன்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். and then பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் செய்யும் போது ஸோ எப்படி வந்துச்சு, எப்படி வந்துட்டுருங்கிறத உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம அடுத்து என்னோட சந்திப்போம். ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். டாட்டா, பாய்.